எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்க நல்லது நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு நல்லதே தேடி வரும். நீங்க கெட்டது நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு கெட்டத தான் தேடி வரும். ஏன் நம்ம வாழ்க்கையில நம்ம நெறைய கெட்டது, அதாவது இந்த நெகட்டிவான ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம், நம்ம கேட்குறோம், நம்ம உணர்றோம். ஏன்? ஏன்னா நம்மளோட எண்ணங்கள் நெறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு. அது மாத்த முடியாது. மனிதனா பிறந்தா நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்க தான் செய்யணும். உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு ஒண்ணு இல்லன்னா, நீங்கலாம் மகா யோகி, சித்தர்கள் அப்படின்னு காசி, ராமேஸ்வரம்னு அப்படியே போயிட்டு செட்டில் ஆயிர வேண்டியதான். ஏன்னா நம்மலாம் சாதாரண மனிதர்கள். சாதாரண மனிதர்களுக்கு எல்லா உணர்வுகளும் இருக்கு. சந்தோஷம், துக்கம், கோபம், பொறாமை, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஆனா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நான் சொன்னேன்ல, எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம எண்ணத்தை நம்ம பாசிட்டிவா நம்ம மாத்திக்கணும். கஷ்டமா தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம அந்த எண்ணத்தை பாசிட்டிவா மாத்திக்கிறது. சரிங்களா? அதாவது உங்களை விடிய காலையில ஏஞ்சி ஒரு பச்சை தண்ணியில குளிக்க சொன்னா எப்படி இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி தான் தெரியுங்களா, இந்த எண்ணங்களை நம்ம பாசிட்டிவா மாத்திக்கிறதும் இதே மாதிரி தான். காலாங்கத்திலே உங்களை ஒரு கோல்டு வாட்டர்ல குளிக்க சொன்னா எப்படி இருக்கும். ஆனா நம்ம முயற்சி பண்ணா முடியுங்க. ஸோ நீங்க முயற்சி பண்ணுங்க. நல்ல பாசிட்டிவா நீங்க திங்க் பண்ணுங்க. நல்லதே நினைங்க. யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க. யாரையும் கவுத்து விடணும்னு நினைக்காதீங்க. யாரையும் அழிக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. சரிங்களா? அவங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சிருந்தாலும் இந்த பிரபஞ்சம் அவங்கள பார்த்துக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த பிரபஞ்சம் ஒரு அலைவரிசை. நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன செய்றோமோ, இந்த அலைவரிசை நம்மளுக்கே பூமராங் மாதிரி வரும். சரிங்களா? நீங்க நல்லது செய்யுங்க, உங்களுக்கு அப்படியே பூமராங் மாதிரி உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். சரிங்களா? நீங்க கெட்டது செஞ்சீங்க, பூமராங் திரும்ப உங்களை வச்சு செய்யும். ஸோ அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவனை மாற்றணும், அவனை தூக்கணும், அவனை போடணும், அவனை அழிக்கணும், இந்த எண்ணங்கள் எல்லாம் விட்டு தள்ளுங்க. இந்த டிக்டாக்ல நீங்களே ஒரு டாக்ஸிக்கா ஆயிராதீங்க. சரிங்களா? மற்றவங்க குடும்ப கதை, மற்றவங்கள பத்தி பேசுறது, மற்றவங்கள தாழ்த்தி பேசுறது, கெட்ட வார்த்தையில பேசுறது, கொச்சை வார்த்தையில பேசுறது, இதெல்லாம் நிப்பாட்டிருங்க. சரிங்களா? நம்ம ரொம்ப ஒரு ஹெல்த்தியான லைஃப் நம்ம வாழ்வோம். எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த ஒரு சின்ன அட்வைஸ் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். முடிஞ்ச இந்த வீடியோ உங்களோட ஃபாலோவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வா இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், கார்த்திக்.